அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள். உருவாய் யருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்னடா முருகனை பத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? முருகனின் அருளை பெற நானும் என்னவெல்லாமோ செய்து பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த கந்தனின் அருள் கிடைக்கவே இல்ல அப்படின்னு நீங்களும் பொழப்புறீங்களா? உங்களுக்கான நாள்தாங்க இந்த பங்குனி உத்திர திருநாள். உத்திரத்தன்று எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் திருமண தடை உள்ளவங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கி கட்டாயம் திருமணம் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் என்றாலும் இந்த நாளில் எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக திருமணம் கைகூடும். திருமண தடை உள்ளவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பங்குனி உத்திரம். இதனை திருமண விரதம், மங்கள விரதம் என்றும் அழைப்பது உண்டு. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தெய்வீக திருமணங்கள் பலவும் நடந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் 2026 மார்ச் 31ஆம் தேதி காலை 4:50 தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 5:47 முடிவடைகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பலரும் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் வழிபடுவது வழக்கம். பங்குனி உத்திரம் கொண்டாட காரணம் என்னவென்று பார்ப்போமா? பங்குனி உத்திரம் பல தெய்வங்களுடன் தொடர்புடையது என்றாலும் இது முருகனுக்குரிய விரத நாளாக குறிப்பிடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது. பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன. அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நின்றன. அப்போது அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி முருகனிடம் கூறினார். இந்த மலை கிரௌஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி ஆகும். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்திலிருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் இந்த மலைக்கு அருகிலுள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றான் என்ற தகவலையும் சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு சென்று தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார். முருகனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைந்தன. இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். இருவருக்கும் கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து வீழ்ந்தன. போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான். இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான். மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாடினான். உடனே அங்கிருந்த முருகனின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடின. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் புகுந்து கொண்டான். வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. தாரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன. இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். அந்த நாளே பங்குனி உத்திரமாகும். இச்சிறப்பு மிக்க நாளில் நீங்களும் விரதமிருந்து முருகனின் அருளை பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.